திமுக இளைஞர் அணியில் அதிக உறுப்பினர்களை சேர்க்கும் இளைஞர் அணி நிர்வாகிக்கு 1,00,000 ரூபாய் சன்மானம் வழங்கப்படும். மேலூர், சோழவந்தான், மதுரை கிழக்கு, மதுரை மேற்கு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் திமுக வெற்றி பெற திமுகவினர் கண்ணும் கருத்துமாக தேர்தல் பணியாற்ற வேண்டும் என அமைச்சர் மூர்த்தி பேச்சு. மதுரை உத்தங்குடியில் திமுக வடக்கு மாவட்ட இளைஞரணி உறுப்பினர் சேர்க்கை முகாம் ஆலோசனைக் கூட்டம் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் மூர்த்தி பேசுகையில், திமுக இளைஞரணியில் அதிக உறுப்பினர்களை சேர்க்கும் இளைஞரணி நிர்வாகிக்கு 1,00,000 ரூபாய் சன்மானம் பரிசாக வழங்கப்படும். அதனடுத்து 2ஆம், 3ஆம், 4ஆம் சன்மானம் பரிசாக வழங்கப்படும். திமுக இளைஞரணியில் அதிக உறுப்பினர்களை சேர்க்கும் மாவட்டம் மதுரை வடக்கு மாவட்டமாக இருக்க வேண்டும். கடந்த காலங்களில் திமுக மாநில மாநாடு பொதுக்குழுவை நாம் சிறப்பாக நடத்தியிருக்கிறோம். மதுரையில் திமுக இளைஞரணி மாநில மாநாட்டை நடத்த துணை முதல்வரிடம் அனுமதி கேட்டிருக்கிறேன். நிச்சயமாக இளைஞரணி மாநில மாநாடு நடத்த துணை முதல்வர் அனுமதி அளிப்பார். அம்மாநாட்டை நாம் வெற்றிகரமாக நடத்துவோம். சட்டமன்ற தேர்தலுக்காக நியமிக்கப்பட்ட தேர்தல் பொறுப்பாளர்களுக்கு திமுக நிர்வாகிகள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். வேலூர், சோழவந்தான், மதுரை கிழக்கு, மதுரை மேற்கு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் திமுக வெற்றி பெற திமுகவினர் கண்ணும் கருத்துமாக தேர்தல் பணியாற்ற வேண்டும் என கூறினார். எல்லா பணிகளும் செய்திருக்கிறோம். திருப்புமுனை மாநாடை 2015 இந்த நாடெல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்ததை என்ன ஆகுமோ ஏதுமாகுமோ என்று கேட்டபோது அதை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்தது நம்முடைய மாவட்டம் என்பது நாடு பூரா தெரியும். அதை போல பொதுக்குழுவை இன்றைக்கு தமிழகம் முழுவதும் என்னை தெரியாதவர்கள் கூட எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் அந்த பொதுக்குழுடைய பெருமையை இன்றைக்கு நிலைநாட்டி தந்தவர்கள் நீங்கள். அதை போல இன்னொரு வாய்ப்பு கிடைக்காதா என்று கேட்டிருக்கும் போது நிச்சயமாக இந்த வாய்ப்பு கிடைக்கும். அந்த கிடைக்கிற போது அதையும் நீங்கள் வரலாறு படைக்க வேண்டும் என்று உங்களை அத்தனை பேரும்